ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி 2019 லாஸ்ட்டாக நடைபெற்றது. அந்த டைமில் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, எவ்வளோ மார்க் இருந்தது, இப்போ எவ்வளோ வரும், இப்போ ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ எடுப்பாங்க, எவ்வளோ வரும்ன்ற டீட்டெயிலை நம்ம பாட வாரியாக கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல காமர்ஸ் பார்த்திங்கன்னா மொத்த தேர்வு எழுதியவர்கள் 2019 1241, தேர்ச்சி பெற்றவர்கள் 178, காலி பணியிடங்கள் 83 தான். அப்போ முதல் மதிப்பெண்ணே 97. எதிர்பார்க்கப்படும் பொதுப்பிரிவினருக்கு கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு 78 அதுதான் அதிகபட்ச கட் ஆஃப். ஆனால் இந்த ஆண்டு இதோடைய கட் ஆஃப் அப்படியே மாறிடும். முதல் மதிப்பெண் ஒரு 100 இருக்க வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு 79 ஒரு 85 இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஆண்டு 2022. ஓகேங்களா? ஏன்னா சென்ற ஆண்டை வெரிஃபை பண்ணி தான் நான் இப்போ சொல்கிறேன். அதுவே பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த தேர்வு எழுதியவர்கள் லாஸ்ட் இயரில் 2019 11317, தேர்ச்சி பெற்றவர்கள் 1480, காலி பணியிடங்கள் 190, முதல் மதிப்பெண் 107 தான். அப்போ கட் ஆஃப் 91 91, ஆனால் இப்போ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 95 100 தான் அதிகபட்சமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு 5-6 மதிப்பெண்கள் கூட குறைய இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முதல் மதிப்பெண்ணாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 110 மதிப்பெண் தான் முதல் மதிப்பெண்ணாக இருக்கும். 105 110 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் மதிப்பெண்ணாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த ஆண்டு நிறைய பேர் தேர்ச்சி பெறத்துக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களே. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் எப்போ ரிசல்ட் எல்லாமே வெளியிட போகிறாங்கன்னு தெரியல. மார்ச் எண்டுக்குள்ளார அவங்க போஸ்டிங் போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோ உண்மை இருக்குன்றது கூட நமக்கு கிளாரிட்டியாக தெரியல. தற்போதைய சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் ரெஸ்பான்ஸ் ஷீட்டே ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்படியே போயிருந்தால் அவங்க அந்த மார்ச் இறுதிக்குள்ளார போஸ்டிங் போடுறதுன்றது ரொம்ப அசாதாரணமான செயல் கூட சொல்லலாம். அது நடக்குமா அப்படின்றது கூட சொல்லலாம். பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ அடுத்த டிபார்ட்மெண்ட்டோடைய கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். அடுத்த டிபார்ட்மெண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் 2019 24,790 பேர் எழுதுகிறாங்க. அதில் 439 தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. காலியிடங்கள் 206, முதல் மதிப்பெண்ணே 99. பொதுப்பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாத்துக்கும் 78 79 தான் போஸ்டிங் கன்ஃபார்மாக போட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆங்கிலம் பார்த்திங்கன்னா ஒரு செஷன் நார்மல் செஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதிகபட்ச மார்க்பெண்ணும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஒரு 100 தான் இருக்கும். இதில் போஸ்டிங் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஒரு 75 ஒரு 100க்குள்ளே எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைச்சிடும் கூட நம்ம சொல்லலாம். இது இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் உடைய ரேஷியோ தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இது வேரி ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில மதிப்பெண்கள் எல்லாமே இந்த ஆண்டு மாறுதல் ஏற்படும். ஓகேங்களா? அதையும் நம்ம பொறுத்து இருந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டோடைய பார்க்கலாம். இந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 2019 27,214 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. 3,273 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. காலி இடங்கள் 2019 245. முதல் மதிப்பெண் 2019 114. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிரும் டோட்டலாக. இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா டோட்டலாக தமிழ் அதிகபட்சமாகும் 110 ஸ்டார்டிங் ஆகும் அதிக ஃபஸ்ட்டு மதிப்பெண். ஒரு 90 110 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு போஸ்டிங் கிடச்சிரும். சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பார்த்துக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயிலுமே இருக்குது நமக்கு. ஒரு சப்ஜெக்ட் வைஸாகவும் நம்ம பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் த கேண்டிடேட்டு எவ்வளோ பேர் எழுதுறாங்கன்ற டீட்டெயில் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்கள்லேருந்து நமக்கு டிஆர்பிலேருந்து கிடைச்சிடும். அப்படி கிடைக்கப்பட்டோடனே நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு சில டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துருக்கோம். மேலும் பல டிபார்ட்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.